ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வண்டி கெட்டு போனனால வீட்டுக்கு வர்றது தாமதம் ஆனதுனால கீழே இருந்து ட்ரிபிள் ரைஸ் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் அவருக்கு சாப்பிட்றதுக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி இது 2 பேக்கெட் சாஸ் கொடுத்துருக்காங்க. இது பேர் ட்ரிபிள் ரைஸ். சாப்பாடு நல்லா சூடாகவே இருக்குது. இப்போ தான் பேக்கிங் ஃப்ரை பண்ணி தந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. ஒரு முட்டை இருக்குது. இது பேர் ட்ரிபிள் ரைஸ்னால் எதுக்குன்னு தெரில. சோறு இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, முட்டை இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஸ்டார்டர் மாதிரி ஏதோ ஒரு முறுக்கு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. இது பேர் என்னன்னு தெரியல. ஹோட்டலில் ஸ்டார்டரில் கொடுப்பாங்க. இதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏதோ முட்டை குழம்பு மாதிரி ஸ்மெல் இருக்குது. சாரி, இது முட்டை குழம்பு இல்லை, சிக்கன் சூப். அவ்வளோ சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது. இது பேர் ட்ரிபிள் ரைஸ். ஆனால் பணம் அவர் தான் கொடுத்தாரு. எவ்வளோன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இப்போ இந்த சாப்பாடு அவருக்குன்னா எனக்கு என்னன்னு தானே கேட்குறீங்க. வாங்க பார்க்கலாம். இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம். பின்ன ஒரு பீஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு பீஸாவுக்கு எத்தனை சட்னி பாருங்கள். டமாட்டர் கெச்சப், ஆரியனு இது இவ்வளவும் இது தந்திருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு கடைக்குமே பஞ்சம் இல்லை. இது என்னடா சேரெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னடா கொடுமையாக இருக்குது. இந்த சேர் எதுக்குன்னு சொல்லுங்கள். நான் பீஸாலாம் சாப்பிட்றது கிடையாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு இவ்வளோ சட்னி கொடுத்துருக்காங்க. எங்கள் வீடை சுற்றி நிறைய ஹாஸ்டல் இருக்குது. பேச்சுலர் பசங்க தங்குவாங்க. அதனால் சாப்பாடு விஷயத்தில் என் வீட்டுக்கு கீழே வரிசையாக ஹோட்டல் இருக்குது. அதனால் அவர் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டனால சரி இதுன்னு வாங்கியாச்சு. இந்த பீஸா எவ்வளோன்னு தெரியாது, ட்ரிபிள் ரைஸ் ரேட் என்னன்னு தெரியாது. இந்த சட்னியெல்லாம் இங்கே வச்சுருவோம். இப்போ வாங்க நம்ம சாப்பாடை பார்க்கலாம். காலையில் பொரிச்ச அப்பெல்லாம் நான் லேசாக கொஞ்சம் சாப்பாடை சூடு பண்ணிட்டேன். ஐயோ, இப்போ அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த சோறில் கரைஞ்சிட்டு இது வெஜ் புலாவ். நம்ம சாப்பாடு முடிஞ்சிடும். அவ்வளோதான். நான் என்றைக்குமே வெளியில் பொருள் சாப்பிட மாட்டேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு ஹோட்டல் சாப்பாடுன்னு ஒத்துக்க மாட்டேக்கு. என் சாப்பாடு இது தான். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி என் வீட்டுக்காருக்கு வீட்டு சாப்பாடு, வெளி சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். கல்லம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அவர் இன்றைக்கி ஹாப்பி ஆகிட்டார். இந்த ட்ரீட் நான் அவருக்கு எதுக்கு தந்தேன்னா, 2 மணி நேரம் வண்டியை உருட்டிட்டு வந்தார். வண்டி ரிப்பேர் ஆகிட்டு பார்த்தீங்களா? அந்த பதிவு நான் உங்களுக்கு தரேன். அதையும் பாருங்கள். எப்படி ரிப்பேர் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு லென்த்து வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். அப்போ தான் புரியும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் பை, லவ் யூ.